எத்தனை பேருக்கு தாயும் தந்தையும் உயிரோடு கிடைத்திருக்கின்றார்கள் இந்த நிமிடம் என்று தெரியாது. ஆனால் கிடைத்த அந்த உறவுகளை மிஸ் பண்ணி கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அவனுடைய தாயும் தந்தையும் வயதான நிலைமையிலே கிடைத்து அவர்களை கொண்டு அவன் சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவன் சொர்க்கம் செல்வதற்கு மிக முக்கியமான உறவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். தாய் தந்தையர் மரணிக்கின்ற நேரத்தில் அழுத சஹாபாக்கள் உண்டு சகோதரர்களே. ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் எனக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கு வைத்திருந்த அந்த வழி அடைபட்டு விட்டதே என்று அங்கலாய்த்த எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய தாய் தந்தையும் மரணிக்கின்ற நேரத்தில் நாங்களும் அழுவோம். ஏன் அழுகின்றோம்? உறவுக்காக அழுகின்றோம். ஏன் அழுகின்றோம்? நமக்காக தாய் செய்த நலவுகளை நினைத்து அழுகின்றோம். ஏன் அழுகின்றோம்? நமக்கு தந்தை பட்ட பாடுகளை நினைத்து அழுகின்றோம். என்றாவது நாங்கள் அந்த அழுகையிலே அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு லேசாக வைத்த அந்த உறவு நம்மை விட்டும் போய்விட்டதே, இதற்கு பின்னால் தாய் தந்தை தேட முடியுமா? தாய் தந்தையாக யாராவது ஆக முடியுமா? என்னை பெற்றவர்களை தவிர யார் எனக்கு தாய் தந்தையர் என்று நாங்கள் அங்கலாய்த்தது உண்டா அன்பார்ந்த சகோதரர்களே? இல்லை. இருக்கின்ற காலத்திலே பயன்படுத்திக் கொள்வோம். எனக்கு முண்டு உங்களுக்கு முண்டு இருக்கின்ற அந்த தாய் தந்தையரை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவர்களை பேண வேண்டிய விதத்திலே பேணி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலவுகளை செய்து சொர்க்கத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே.